கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே நாம் இது நேரம் வரையும் உயிரோடு இருந்து விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டு தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாரத்திற்குரிய பாடமாக நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு எழும்பி பிரகாசி. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை இல்லையா? ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நாம் அடிக்கடி படிக்கிற வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இந்த வார்த்தையை அநேக சந்தர்ப்பங்களில் திருச்சபையின் பிள்ளைகள் ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அநேக பாடங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கோணம் கொஞ்சம் சற்று வித்தியாசமானது, சத்தியத்திற்கு உட்பட்டது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை கூர்ந்து கண்ணை மூடி நம்ம கவனிச்சோம்னா தேவனே நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கவனிக்கிறீங்களா? பிதாவாகிய தேவன் கடைசி கால சபைக்கு அவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எப்படி இதை படிக்கணும்னா, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தாச்சு, இந்த பூமிக்கு வந்தாச்சு உன் ஒளி. நமக்கு தெரியுதா? உன் ஒளிங்கிறது நம்முடைய ஒளி, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான ஒளி. அந்த ஒளி 2ஆம் வருகையில் வந்தாச்சு. அப்போ 2ஆம் வருகையில் வரும்போது விசேஷமாக மாம்ச இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் 2 வகுப்பாருமே, புரியுதுங்களா? தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபை பெற்ற வகுப்பார். இந்த 2 பேர்த்துக்குமே தான் இந்த சத்தம். மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அது ஒரு வகையாக போகுது, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அது ஒரு முக்கியமான சத்தமாக இருக்குது. இப்போ உன் ஒளி வந்தது அப்படிங்கிறத நம்ம நார்மலாக படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி படிக்கணும்னா, உன் ஒளி வந்தது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. இந்த பூமிக்கு அவருடைய 2வது பிரசன்ன காலத்தில் இருக்கிறோம். அப்போது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகம் எப்படி இருக்குது அதுதான் அடுத்த வசனம் பாருங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, இது இப்போ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் இப்போ மூடி இருக்கு. அதனால தான் சொல்றாரு உன் ஒளி வந்துச்சு. அப்போ இருள் சூழ்ந்த இந்த பூமிக்கு ஒரு ஒளி வந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2வது பிரசன்ஸ், 2வது வருகை. இருள் காரிருள் இது 2க்குமே ஒரு விளக்கம் இருக்கு. இன்னைக்கு இருள் கிறிஸ்தவ மண்டலத்தை மூடி இருக்கு, காரிருள் உலக ஜனங்களை மூடி இருக்கு. எப்படி சொல்லலாம்? இருட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வகையான இருட்டு இருக்கு. காரிருள், டார்க் நைட்டு. அதில் இருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது சில நேரங்களில் இருட்டுக்குள்ளே நம்ம போனால் கூட சில சின்ன சின்ன வெளிச்சங்களுடைய தாக்கம் நம்முடைய கண்களில் இருக்கும். சில அசைவுகள் நமக்கு தெரியும். யாராவது நடந்து போனால் அந்த அசைவுகள் நமக்கு தெரியும். அவ்வளோதான், ரொம்ப தெளிவாகலாம் தெரியாது, ஆனால் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கி கிறிஸ்துவ மண்டலத்தில் தேவனுடைய காரியங்கள் அல்லது அவருடைய போதனைகள், சத்தியங்கள்ங்கிறத விட போதனைகள் அங்கங்கே அப்படியே தெரியுது, ஆனால் தெளிவில்லை. ரட்சிப்பு சொல்கிறாங்க, மீட்புங்கிறாங்க, 2ஆம் வருகைன்னு சொல்கிறாங்க, ராஜ்யத்தை குறித்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்தை குறிச்செல்லாம் இப்போ தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க? ஆவியானவர் வெளிப்படுத்துவார்னுவாங்க. ஆவியானவர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அது தவறான ஒரு போதகம். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பரிசுத்த ஆவி,
அது ஒரு ஆள் அல்ல. எக்கச்சக்கமான சப்ஜெக்டில் பார்த்துட்டோம். அது தேவனுடைய ஒரு வல்லமை. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ மண்டலத்தில் ஜனங்களுக்கு அது தெரியறதில்லை. ஆவியானவர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இருள். அப்போ உலக ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரிருள் மூடி இருக்குன்னா ஒன்றுமே தெரியல, தேவ திட்டமும் தெரியல, எதுவுமே தெரியாது. அப்போது உலக ஜனங்கள் கிறிஸ்துவ ஜனங்கள் ரெண்டு ஜனங்களையும் இங்கே கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. அவர் 2ஆம் வருகையில் வந்துட்டு அவருடைய வருகையே ஒரு மகா பெரிய ஒளியாக நமக்கு பைபிளில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் நம்ம மேலே உதிச்சிட்டார், அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பட்டிருக்கு. அதனால தான் இவ்வளவு சத்திய வெளிச்சங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் அவருடைய மகிமை நம்ம மேல் இருக்கா தான் விஷயம். வெளிச்சம் உதிச்சிருச்சு, ஆனால் அவருடைய மகிமை நம்ம மேல் இருக்கா? இதை கண்டுபிடிக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அடுத்த வசனமே பாருங்கள், இது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய வசனம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போது ஃப்யூச்சரில் உன் வெளிச்சத்தினிடத்தில், உன்னுங்கிறது யாருங்க? நம்ம தான், திருச்சபை, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். ஸோ இப்போ நம்ம மேலே வெளிச்சம் பற்றுச்சு. இப்போ இந்த வெளிச்சத்துக்கு எல்லாரும் வரப்போகிறாங்களா? புரியுதுங்களா? ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். நம்ம தூமாவின் பாரம் அப்படின்னு ஒரு பாடம் நம்ம சண்டே சப்ஜெக்டில் இருக்கும் பாருங்கள். பைபிள் ஃபீஸ்டில் போய் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா சண்டே சர்வீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நிறைய 250-300 பாடங்கள் இருக்கும். அதில் தூமாவின் பாரம்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ அது இன்னைக்கு இந்த காலகட்டத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம். அதில் கூட ஜாமக்காரன் சொல்கிறார், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சில தண்டனைகளை அறிவிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவர்களுக்கு அங்கே ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வந்தது. அது முதல் வருகையில். அதே மாதிரி தான் இப்போ 2ஆம் வருகையிலையும் ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் இருக்கு. இந்த காலப்பகுதியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒளி வந்தது. அந்த ஒளி நம்ம மேலே உதிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி சுற்றிலும் எப்படி இருக்குன்னா அந்தகாரத்தில் எல்லாரும் இருக்கான். நம்ம எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார் இல்லையா, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இல்லையா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு உலகமே அந்தகாரத்தில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த ஒளி நம்ம மேலே வந்த விஷயத்தை ஒரு சத்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த சத்தம் கேட்குதா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இதை வெளிப்படுத்தலாகவும் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி ஒரு தெளிவான தீர்க்க தரிசனம் நம்ம படிச்சிருக்கிறோம். வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவராய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் வந்துட்டார், வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. நம்ம நிறைய தீர்க்க தரிசனங்களை படிச்சிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வந்துருச்சா அப்படின்னா ஆமாம், விழிப்புணர்வு. இந்த உலகத்திற்கு எது சரி எது தவறு என்கிற விழிப்புணர்வு, அது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். இந்த உலகத்துக்கு அந்த ஒளி வந்ததுனால தான் இன்றைக்கி உலகமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் சத்தியம் தெரியாத ஒரு ஒளியில் அவர்கள் பிரகாசிக்கிறான். ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் மேலே அந்த ஒளி பட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகத்தானே வேணும். நம்ம இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் சத்தியங்களை கேட்டு, அப்படி இல்லை, உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ வெளிச்சம் உதிச்சிருச்சு, மகிமை நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். அப்படின்னா பிதாவாகிய தேவன் செய்த நல்ல கிரியை என்ன தெரியுமா? தன்னுடைய குமாரனை இந்த பூமியில் ஈடுபலியாக அனுப்பிச்சது. அதுக்குள்ள அன்பு இருக்குது, நீதி இருக்குது, ஞானம் இருக்குது, வல்லமை இருக்குது, எல்லாமே இருக்குது.
அதையெல்லாம் பிரயோகிச்சு தான் பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் கிறிஸ்துவ அனுப்புகிறார். அவர் செய்த நற்கிரியை இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உலக ஜனங்கள் மேலே கொண்ட அன்பு, விசேஷமாக திருச்சபையின் மக்கள் மேலே கொண்ட அன்பு, தன்னுடைய ஜீவனை கொடுக்குறார். அவர் செய்த நற்கிரியை இப்போ நம்மக்கிட்ட அந்த நற்கிரியை எதிர்பார்க்குற ஒளி நம்ம மேலே பற்றுச்சுனாலே நல்ல கிரியை பாருங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. இது இந்த காலத்துக்குரிய வசனமா என்று சொல்லி கவனிக்கும் போது இப்போ நம்ம செய்கிற நற்கிரிகளை பார்த்து உலக ஜனங்களெல்லாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம நற்கிரியை செய்யணும். இந்த நற்கிரிகள் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது கவனிங்க, திருச்சபை செய்த நற்கிரிகள் உலக ஜனங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார் தேவன். அந்த வெளிச்சத்தில் உலக ஜனங்கள் நடப்பாங்க. அதைத்தான் இங்கே வசனமாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்மளை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க. மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் எப்படி சொல்லிட்டார் பாருங்க. நீங்க உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறீங்கிறார். ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லையே. உலகத்துக்கே நம்ம என்ன வெளிச்சமாக முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரருக்கே நம்ம வெளிச்சமாகிறது இல்லை இல்லையா? அப்போ பாருங்கள், உலகத்திற்குன்னு. ஆனால் இப்படி தான் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கு. அதான் ஃப்யூச்சரில் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு அழகான உதாரணம் பாருங்கள். ஒரு மலை மேலே ஒரு பட்டணம் இருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா அந்த வெளிச்சம் எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு இடத்துல அதே அடுத்த வசனத்தில் சொல்லும்போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாகறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக வேண்டியதில்லை, நீங்கள் ஒரு விளக்கு. ஸோ ஒரு சின்ன விளக்காக இருந்தால் கூட அதை அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் காட்டணும்னா எங்கே கொண்டு வைப்பாங்க? விளக்கு தண்டின் மேலே. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் மேலே, ஒரு மேலே மலை மேலே இருக்கிற பட்டணம் மாதிரி. அப்போ விளக்கு தண்டின் மேலே வச்சா எல்லா இடத்துக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். ஓரமாக வச்சா சில இடங்களில் வெளிச்சம் கொடுக்கும், பல இடங்களில் வெளிச்சம் கொடுக்காது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் த ரோல் மாடல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்காரோ, புரியுதுங்களா, ஒரு முன்மாதிரியாக இருக்காரோ, அதே மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகளுக்கு நீங்கள் நற்கிரியைகளை செய்து ஒரு முன்மாதிரியாருங்க. ஆனால் இப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் சூரியன் மாதிரி இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விளக்கு மாதிரி. ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க, நம்மளுக்கு சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஒரு வேளை விளக்கு கொளுத்தி, இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள், ஒரு கூடையில் வச்சு மூடி வச்சா என்ன ஆகும்? மூடாமல் இருந்தால் அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் கொடுக்கும். மூடி வச்சா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்ச நேரம் எரியும், அதுக்கப்புறம் உள்ள ஆக்சிஜன் போகாது, ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிரும். இந்த மாதிரி அநேக தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்திற்குள்ளே வந்த பிள்ளைகள், சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். அது பத்தாது, அவர்கள் நல்ல கிரியைகளை செய்யணும். தேவன் மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி அந்த நல்ல கிரியைகள் தான் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அநேகம் பேர் எப்படி மூடிடுறாங்க தெரியுமா? சுயநலம் என்கிற கூடை, ஆசை என்கிற கூடை, சோம்பேறித்தனம் என்கிற கூடை, பெருமை என்கிற கூடை, ஆவிக்குரிய பெருமை என்கிற கூடை, உலகப் பிரகாரமான ஆசைகள் என்கிற கூடை, இந்த கூடைகளை எல்லாம் போட்டு மூடி அநேகம் பேர் இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா நற்கிரிகளே செய்யறதில்ல. வாரம் கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? நன்மை, பிறருக்கான வாழ்க்கை, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கை, அதுதான் அங்கே சொல்கிறார். அந்த வெளிச்சம் உங்கள் மேலே பற்றுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அதை செயல்படுத்திட்டார். அதே தான் நீங்களும் செய்யணும். விசேஷமாக இப்போ நீ யாருக்கு அதிகமாக செய்யணும் பாருங்கள். விளக்கு கொளுத்தி
விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்புறம் என்ன சொல்றார்? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தா போதும். வீட்டில் என்ன புரியுதா? சபை. சபை தான் நம்ம இருக்கக்கூடிய வீடு. இப்போ இந்த சபையில் நம்ம சூரியன் கிடையாது, நம்ம ஒரு சின்ன கேண்டில் ஸ்டிக் மாதிரி, கேண்டில் தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறது தெரியுமா? நம்மளை பெரிய சூரியன் மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளை ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறது உண்டு. நமக்கு சூரியன் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? மல்கியா 4:2 வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ பயப்படாத உங்கள் மேல் உதிக்காது. அநேகம் பேர்த்துக்கு சத்தியத்தில் வந்தவர்களுக்கு தெய்வ பயம் கொஞ்சம் கூட கிடையாது. தெய்வ பயம். நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், அந்த ஒரு பரிசோதனையே இல்லாமல் போச்சான். நம்ம தவறுகிறவர்கள் தான், அநேக முறை தவறுகிறோம். ஆனால் அந்த தவறுதலிருந்து வெளியே அந்த பரிசோதனை செய்யும் போது முதல் நமக்கு வர வேண்டியது தெய்வ பயம். அது நிறைய பேர்த்துக்கு இல்லைங்க. அதனால தான் கண்டபடி பேசுறது, கண்டபடி செயல்படுறது, அவதூறு சொல்கிறது, மற்றவர்களை குறித்து தவறாக பேசுறது, தவறான மோட்டிவேஷன், ஒரு நேர்கொண்ட பார்வை இருக்காது. அவர்களுக்கு தவறான பார்வை இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங்கே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு நேர்மறையான சிந்தனைகளுக்குள்ளே போவாங்க. அப்படி இருக்கிறவர்கள் தெய்வ பயம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேலே எப்படி சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்குங்கிறார். அப்போ திருச்சபை ஆரோக்கியமாக வளரணும் இல்லையா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருங்கள். இதில் சத்திய வெளிச்சத்தில். அப்போது 2 வகையான வெளிச்சம் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. ஒன்று சத்திய வெளிச்சம், இன்னொன்று நாமே வெளிச்சம். சத்திய வெளிச்சத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அதிகமாக கொடுத்துட்டார். எப்படி 1ஆம் வருகையில் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் கொடுத்தாரோ அந்த மாதிரி 2ஆம் வருகையில் இப்போ நமக்கு சத்திய வெளிச்சம் கொடுத்துட்ருக்கார். இப்போது இந்த வெளிச்சத்தை வாங்கின உலகமே தேவனுக்கென்று என்ன செய்யலாம், ஒரு 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 முன்னேற்றத்தை காட்டுது பாருங்க. எப்படி? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அவர் வந்தால் இந்த பூமியில் அறிவு பெருத்து போகும்னு பைபிள் சொல்லுது. அதை கண்கூட பார்க்குறோம். கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டாங்களா பாருங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கண்டுபிடிப்புகள் என்ன ஆயிட்டு இருக்கு, அது முன்னேறி கொண்டே இருக்கிறது. அதே மாதிரிதான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம சத்தியத்தை வாங்கிட்டோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சத்தியம் நமக்கு தேவன் கொடுத்துட்டே இருக்கார். பிரச்சனை என்னன்னா, நாளுக்கு நாள் நம்ம தொடர்ந்து நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளருதான்னு பாருங்க. இந்த வாரம் இருக்கிற மெச்சூரிட்டி அடுத்த வாரம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அதுதான் மெச்சூரிட்டி. மறுபடியும் கீழே போனால் எப்படி இருக்கும்? இதுக்கு இந்த மாதிரி கீழே போகிறதுக்குன்னே சபையில் ஒரு நல்ல மனநிலையோடு அநேக சகோதரர்கள் இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க. ஊழியம் செய்யணும், கடவுளுக்குன்னு வேலை செய்யணும், எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும், மன்னிக்கணும், அப்படிலாம் இருப்பாங்க. அந்த கூட இருக்கிறாங்க பாருங்கள், திரள் கூட்ட வகுப்பார் ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க வேலையே உண்மையாக சத்தியத்தில் இருக்கிறவங்களை புறங்கூறுறதும் அவதூறு பண்ணுறதும் அவங்கள தாழ்த்தி பேசுகிறதும் அவங்களுடைய மனமடிவை செய்கிறதும் இந்த வேலை தான் பண்ணுவாங்க. இது நாளுக்கு நாள் முன்னேற விஷயமான்னு பாருங்கள். அப்போ நாளுக்கு நாள் சத்திய வெளிச்சம் அதிகமாகணும். நம்முடைய நற்கிரிகள், நல்ல சிந்தனைகள், நம்முடைய புது சிருஷ்டியுடைய முன்னேற்றம் நாளுக்கு நாள். ஆனால் இன்னைக்கு டோட்டல் சர்ச்சினுடைய நிலைமை என்ன? எல்லாருக்கும் சத்தியம் தெரியுதுங்க, தெரியுது, உள்ளே போயிடுச்சான்னு தெரியல. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு முகத்தை எல்லாம் முதுகை காட்டினார்கள். நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம முகத்தை காட்டுறோம், சத்தியத்தை வாங்கிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருதயத்தை காட்டுறோமா? அதுதான் விஷயம். உள்வாங்கிறது. அதுக்கு நம்ம காட்டிட்டோமா இல்லையாங்கிறத டோட்டல் சத்தியத்துக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் புரிந்து கொள்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இதில் எல்லாருமே விழுகிறாங்க, இதில் ஜெயிக்கணும். வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார். இப்ப தேவனை குறித்து சொல்லும்போது தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அடுத்தது, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அப்ப தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர்கிட்ட எந்த இருளுமே இல்லை.
அப்போ ஒளியில் இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி என்ன? அது வேணும் இல்லையா? நாம் ஒளியில் இருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சி என்ன? வசனம் பாருங்க, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறதா இருப்போம். அப்போ பாருங்க, தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றார். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியிருக்கோம், ஆனால் நம்ம இருளில் தான் நடக்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பொய் சொல்கிறோங்கிறார். எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அதிலேயே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இதுதாங்க டெஸ்ட். அன்புக்குரிய சகோதர சொல்லி, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த சத்தியத்தில் இருக்கிற எல்லாரோடும் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, எல்லாரோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? 2 ஆப்ஷன். 1, ஊழியங்கள் பெருகும்போது சபைகளும் பெருகும். அது நல்ல விஷயம்தான். சபைகள் பெருகும்போது சபையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், அன்பு, மன்னிப்பு எல்லாம் பெருகணும் இல்லையா? அது மட்டும் இப்போ இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் தனித்தனி சபைகளாக பிரிந்திருக்கிறது. அவரவர்கள் சபையை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோம். மற்றவங்களை பற்றி நம்ம மதிக்கிறதே இல்லை. இது ஐக்கியமா? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. இந்த ஐக்கியம் எப்படி தெரியுமா வரும்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். நம்மை அந்த வார்த்தை இருக்கு. அப்போ காரணம் ஏன் அந்த மாதிரி இந்த பிரிவுகள்னா, யாரும் ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க, தெய்வ பயம் இல்லை. சத்தியத்துக்குள்ளே அந்த பெருமை அதிகமாக மற்றவர்களை குறை சொல்கிறது, மற்றவர்களை தாழ்த்துறது, மற்றவர்களை குற்றம் சொல்கிறது, இப்படியாக சபையில் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான தவறான குணலட்சணங்கள் ஜாஸ்தி ஆகும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ அந்த சுத்திகரிப்பு ஒரு சபையில் ஒரு சகோதரர் மத்தியில் அந்த மன்னிப்புன்னு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஐக்கியம் வந்துடும். அப்போ இன்றைக்கி ஐக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம அதிகமாக மற்றவருடைய குற்றங்களை தாங்க பார்த்துட்ருக்குறோம். நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறோம். மற்றவர்களுடைய குற்றங்களை பார்த்துறோம், நம்முடைய குற்றங்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை. அதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு இத்தனை ஊழியங்கள் பெருகினாலும், இத்தனை சத்தியங்கள் பெருகினாலும் நோ யூனிட்டி, ஐக்கியம் இல்லை. இதை மறுபடியும் யோவான் எழுதுகிறார், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் நாங்கள்லாம் சத்தியத்தில் இருக்கிறோம், ட்ரூத்தில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எப்படித்தான் இருக்கிறான்? இருள் தான் இருக்காங்க. பகைக்கிறதுனா தெரியும் இல்லையா? அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் நமக்கு தெரியும். தன் சகோதரத்தில் அன்பு கூறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். இதைய தாங்க சொல்றார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ அந்த சத்திய வெளிச்சம் நமக்குள்ள வந்ததுக்கப்புறம் மகிமைக்குள்ள அந்த மகிமை நம்ம மேலே படணும்னா நம்ம சகோதரத்திலே அன்பு கூறணும், மன்னிக்கணும். புரியுதுங்களா? ஒருத்தர் மேன்மைப்படுத்தணும். அது இல்லையா பாருங்க, தன் சகோதரத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியினிடத்திலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உலக ஜனங்களை கண்களை எல்லாம் சாத்தான் குருடாக்கிட்டான். கிறிஸ்துவ சகோதரருடைய கண்களை எல்லாம் சாத்தான் குருடாக்கிட்டான். அதனால சத்தியம் தெரியல மற்றவர்களை எல்லாம் குறை சொல்றோம். நம்ம கண்ணே குருடாயிருக்கு தெரியுமா? இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். 3 வழிகள் சப்ஜெக்ட் எடுக்கும்போது முதல்லையே இந்த பேசிக்கில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் புதுசாக சத்தியம் கேட்குறவங்கிட்ட நம்ம எங்கே போகிறோங்கிறதே தெரியலேன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு மட்டும் பைபிள் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிறன்னா புரியுதா? போய் சண்டை போடுறது மட்டும் இல்லைங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. பகைக்கிறது என்பதே மற்றவர்களை தவறாக பேசுவது. புரியுதுங்களா? அதுதான் இந்த பகையினுடைய அடையாளம். நம்ம யாரையும் தவறாக பேசிடக்கூடாது. நிறைய காரியங்கள் தேவன் மேலிருந்து பார்க்குறார், அந்த பயம் இருக்கிறது இல்லை. அப்போ அவர்கள் இன்னும் இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கலாம், அப்படி இருட்டுக்குள் இருக்கிறவங்க மற்றவர்களையும் வெளிச்சத்தில் வாங்கணும் எப்படி சொல்ல முடியும்?
ஒரே ஊரில் 4 சபைகள் இருக்கிறது. அதில் 2 இடங்களுக்கு ஒருத்தர் சத்தியம் கேட்க போகிறாரு. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த சபை மக்களும் சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்களே, அவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? அவர்களும் நம்ம சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரிஞ்சு ஒர்க் பண்ணுறோம், ஊழியத்தில் பிரிஞ்சு ஒர்க் பண்ணுறோம், மற்றபடி எல்லாரும் நம்ம சகோதரர் தாங்க. அப்படி தானே சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். எனக்கு பெருமை வந்துருச்சு, நான் மற்றவர்களை சிறுமைப்படுத்த நான் என்ன சொல்கிறேன்? இல்லை அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. பாருங்க, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருட்டுக்குள் இருக்கிற நிலைமை இதுதான். இந்த நிலைமை விட்டு தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வரணும். நிறைய சபைகள் பிரிந்திருந்தா கூட எல்லாரும் எல்லாரையும் மேன்மைப்படுத்தி பழகணும். கனம் பண்ணுகிறதுலே முந்திக் கொள்ளுங்கள். இருக்கிறியா இல்லையா? அப்போ அவங்க சபையிலேயே கனம் பண்ணிக்கிறதா? அப்படி இல்லை. இந்த சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எவ்ரி பர்சன் ஹாஸ் இஸ் ஓன் யூனிக்னஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தனித்தன்மை இருக்கிறனால தான் தேவன் கூப்பிட்டுருக்கார். அப்புறம் தவறுறாங்க, அது வேற விஷயம். தேவனால் அழைக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க. அநேகம் பேர் அழைக்கப்பட்டதை நிராகரிப்பாங்க, அது வேற. பலவீனத்தில் விழுவாங்க, அது வேற. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே வந்து உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய சகோதர சகோதரர்களை நம்ம என்னைக்குமே பகைச்சிடக்கூடாது. அன்பு செலுத்திட்டே இருக்கணும். இதுதான் ஒளி நம்ம மேலே படுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த மகிமை நம்ம மேலே படக்கூடிய விஷயம். நம்மெல்லாம் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. நம்மெல்லாம் கடவுளின் குழந்தைகள். பிதாவாகிய யாவே தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாமளும் சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறதே அறியாமல் இருக்கிறோம். ஆனால் நம்மளை தேவ பிள்ளைகள் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போது நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம், அதில் மாற்றமே இல்லை. அன்பு கூறுறதுனால தான் சத்தியத்துக்குள்ளே வந்து சில காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் சகோதர இடத்துல அன்பு கூறுறோமான்னு பாருங்கள். தேவன் சொல்கிறார், நீ வந்து எங்கிட்ட அன்பு கூறுறங்கிறது நீ முதல் என்ன செஞ்சு காட்டு. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறி காட்டு, அப்புறம் காணாத தேவன் என்கிட்ட நீ அன்பு கூற நான் புரிஞ்சுக்குவேன். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவனுடைய சத்தியங்களை தேவனிடத்தில் அன்பு கூறுறோம், கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல எந்த அளவுக்கு அன்பு கூறுறோம்? அப்படி அன்பு கூறுறோங்கிறதுக்கு இதே யோவான் பாருங்கள். யோவான் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? யோவான் நிருபங்களே அன்பை பற்றி தான் சொல்லும். ஏன்னா அவர் இருந்த காலத்தில் ஜனங்கள், அந்த 2ஆம் சபையினுடைய காலம்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு சத்தியத்தில் ரொம்ப மரணத்தினுடைய நிலைமையில் அவங்க நிலைச்சு நின்ன காலம் அது. அது யோவானுடைய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அஸ்திவாரம் கூட சொல்லலாம். அதனால தான் அவர் திரும்ப அந்த அன்பை குறிச்சே சொல்கிறார். அப்போ அந்த அன்பு நமக்கு இருக்குதுங்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய சாட்சி வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார். என்ன சாட்சி? 1 யோவான் 5:10 கவனிங்க. தேவனை விசுவாசியாதவன் எவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினாலே அவரை பொய்யராக்குகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா தேவன் தம்முடைய குமாரன் இடத்துல கொடுத்த ஒரு சாட்சி, அந்த சாட்சி நமக்குள்ளேயே இருக்குதுங்கிறார். அது என்ன சாட்சி தெரியுமா? இப்போ முந்தின வசனங்களை நம்ம படிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு ஏற்கனவே இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் திருத்துவம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது 1 யோவான் 5:7 அந்த வசனத்தை நம்ம வந்து அதனுடைய விளக்கம் சொல்கிறது உண்டு. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி இவர்கள் 3 ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த வசனம் இருக்கும், அது பிராக்கெட்டில் இருக்கும். அது ஏற்கனவே ஒரிஜினலில் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை தொடர்ந்து வந்த வசனம் தான். ஆக்சுவலாக இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி தான் போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டான்னா, இந்த 3 ஒற்றுமையாக இருக்குதுன்னு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த திருத்துவ கொள்கைக்கு இது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கிறதுனால உடனே அந்த வசனத்தை சேர்த்துட்டான்.
ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகள் மூவரும் மூணு ஒன்றா இருக்குதுங்கிறத கூட எப்படி சேர்த்திட்டாங்கன்னா பிதா வார்த்தை பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த வசனமே தப்பு, நமக்கு நல்லா தெரியாது. வசனம் நமக்கு பைபிளில் இல்லை. அது இப்போ வரக்கூடிய எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் அந்த வசனம் எடுத்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார் சாட்சியிடுகிறவைகள் மூன்று. இதுக்கு முன்னாடி 10ஆம் வசனத்தில் என்ன படித்தோம்? பிதாவாகிய தேவனுடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சி வச்சுருக்கான். அப்போ என்ன சாட்சி? 3 சாட்சி இருக்குமா. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்கிட்ட 3 சாட்சி இருக்கும். அந்த 3 ஒற்றுமையாக இருக்கும். ஒன்று ஆவி, அது என்ன சாட்சி? ஒன்று ஆவி, இன்னொன்று ஜலம், இன்னொன்று ரத்தம். அப்படிதான் இருக்கு. சாட்சியிடுகிறவைகள் மூவை ஆவி ஜலம் ரத்தம். அப்படின்னா அந்த ஆவினா என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆவின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சாட்சியா? நமக்கு ஆவினா நமக்கு பரிசுத்த ஆவி தானே தெரியும். ஆமாம், உண்மைதான். அந்த பரிசுத்த ஆவி எல்லாரிடத்திலும் ஒரே ஆவி தானே ஊற்றப்படுது. அப்போ ஒரே ஆவிங்கிற போது திருச்சபையின் மக்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு ஏக சிந்தை இருக்கணும், ஒரே சிந்தை, ஒற்றுமை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்சியாக இருக்கிறார்னாலே அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஏன்? அவர் தலை, திருச்சபை சரீரம் பல அங்கங்களாக இருந்தாலும், பல சரீரங்களாக இருந்தாலும், பல சபைகள் இருந்தாலும் அவர்களுக்குள் என்ன இருக்கணும்? ஒரு ஒற்றுமை இருக்கணும். நம்ம எதிலெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து சால்வ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமையை காட்டி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் பிரிஞ்சு போயிடும். அப்படி இருந்துடக்கூடாது. தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்துறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை தொடர்ந்து மரணபரிந்தம் செய்யறதுக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதில் எல்லாரும் ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதைத்தான் ஒரே ஆவி. அடுத்தது ஜலம், அது நமக்கு தெரியும், ஞானஸ்தானத்திற்குரிய ஒரு அடையாளம். அதில் என்ன சாட்சி இருக்குது அப்படின்னா, நாம் கழுவப்பட்ட நிலை. எப்படி ஜலத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது முழுசும் கழுவப்பட்ட நிலை இருக்கு இல்லையா? அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் முற்றிலும் கழுவப்பட்ட நிலைமையில் இருக்கணும். அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அந்த ஒற்றுமை எதில் காட்டணும்னா அவர்கள் செய்யக்கூடிய தியாகம். அதுதாங்க தியாகத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும், சாக்ரிஃபைஸ். இதையே நமக்கு புரிய வைக்கிறது தான் அப்பம் திராட்சரசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாக கொடுத்தார் இல்லையா? பல கோதுமை மணிகள் அரைக்கப்பட்டு ஒன்றா அது சப்பாத்தியா அல்லது ஒரு அப்பமாக மாறுது. பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள். பல கோதுமை மணிகள் ஒரு கிரைண்டருக்குள்ளே போகுது, அது வெளியே வரும்போது மொத்தமாக மாவாயிடுது. அதே மாதிரி திராட்சை பழங்கள் அப்படியே மொத்த பழங்களை பிழியும் போது அது ஒத்த ரசமாகுது. ஸோ இதெல்லாம் சாக்ரிஃபைஸ். இந்த மூன்றுலையுமே திருச்சபையின் பிள்ளைகள் ஒரு ஒற்றுமையை காட்டணும். அதான் சொல்றார், இதை மூவரும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் போது நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருங்கள். ஒரே மாதிரி சிந்திங்க, ஒரே மாதிரி கழுவப்பட்ட நிலைமையில் இருங்க. ஒருத்தர் கழுவி இன்னொருத்தர் அசுத்தமாக இருக்கிறதுக்கு விடாதீங்க. எல்லாரும் கழுவப்பட்ட நிலைமைக்குள்ள வாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தியாகம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதற்கான சாட்சி. அதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கட்டளை ஒன்று கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு. இது இன்னைக்கும் திருச்சபையில் அநேக பேருக்கு புதிதான கட்டளையாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது. எது வரைக்கும் அன்பாக இருப்போம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிற வரைக்கும் அன்பாக இருப்போம். ஒத்து போகாத போது அது வம்பாக மாறிடும். அது நிமித்தம் தான் இன்றைக்கி நிறைய சபைகளில் எலெக்ஷன், பிரிவினை, எலெக்ஷன் எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் தான். கவனிச்சு பாருங்க. அப்போ இதை நிமித்தம் பார்த்தீங்கன்னா அது யார் மத்தியில் அதிகமாக இந்த எலெக்ஷன் நல்லா வேலை செய்யும் அப்படின்னா, எல்லா சகோதரனும் பக்குவமாக இருக்கும்போது எலெக்ஷன் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சிடும். பக்குவம் இல்லாத போது, அந்த அன்பு இல்லாத போது பாருங்கள், அது ஒரு பிரிவினையாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறார், முதல் கட்டளையை நீங்கள் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க. நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா
பாருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தான் இப்போ காட்டணும்னா, நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை வச்சல்ல, அது தேவனுடையது. எதை வச்சு தெரியுமா? நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து காட்டுறதில்ல. நமக்கு இன்றைக்கும் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை காட்டியிருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, மறுபடியும் அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி. உன்னுடைய வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கணும், உனக்குள்ளதை எல்லாரும் பார்க்கணும். இன்னைக்கு மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வசனம் எவ்வளவு பொருந்தி இருக்கு பாருங்க. எழும்பி பிரகாசி, உன்னுடைய வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இன்றைக்கு மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் எழும்பி பிரகாசிச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள். அவளை பற்றி நிறையா யூடியூப்பில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இவங்க மட்டும் இவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறாங்க? உலகத்தில் அதிகமான நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் இஸ்ரேலில் தான் இருக்கிறாங்க. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புரியுதுங்களா? எக்கச்சக்கமான அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு கோடு ஓட்ட மாதிரி இருக்கிற ஒரு நாடு அத்தனை அரபு நாடுகளையும் கதற விட்டுட்டு இருக்கு. பயப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அவர்கள் ஒற்றுமையை காட்டிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லி, அதனால தான் வெளிநாடுகளிலிருந்து அந்த அழைப்பு கிடைக்கும் போது அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வர்றோம்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரே ஃபேமிலி மாதிரி எல்லாரும் ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்கிறாங்க. வெளிநாடுகளிலிருந்து வந்துட்டாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் உலகத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? நாங்கள் மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் எங்களுடைய தேவன் அந்த கடவுளுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம், எங்களை அவர் காப்பாற்றிடுவார். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒற்றுமையாக இருக்கிறோம். அவங்களுடைய ஸ்லோகம் என்ன தெரியுமா? நாங்கள் சாவதற்காகவே வாழ்கிறோம் தான் அவங்களுடைய ஸ்லோகம். புரியுதுங்களா? அப்போ அவர்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய கண்ணியம் அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால அதையே முன்னாடி வச்சுட்டு இன்னைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு வேதத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் ஜனங்களை தேடுற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசுறாங்க, பிரமிக்கிறார்கள். என்னமோ ஒரு சக்தி அவங்க கிட்ட இருக்கு, அவங்க கடவுளுங்கிறாங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையிலேயே யாவே என்கிற பெயர் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாலுமே யாவே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தகப்பர் அப்பாங்கிறது தெரியல. ஆனால் யாவேங்கிற வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகம் பிதாவாகிய தேவனை நோக்கி போயிட்டு இருக்கு. கவனிக்கிறீங்களா? மகா உபத்திரவ காலம் முடியும் பொழுது அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உச்சக்கட்ட அறிவில் இருக்கிற ஜனங்களுக்கு யாவே தேவன் தான் யார் என்று வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் வெளிப்படுத்திடுவார். அவரை மாம்சத்தில் பிறந்த ஆபிரகாமின் சந்ததி இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, எழும்பி பிரகாசிட்டாங்க. எதில் தெரியுமா? கவனிங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, discipline, knowledge, unity, power, one God concept, one mind. கவனிக்கிறீங்களா? இத்தனையும் எழும்பி பிரகாசித்து விட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். இன்னைக்கு அவர்களை குறித்து உலகமே பேசுற அளவுக்கு அவங்க காமிச்சிட்டாங்க இல்லையா? மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை அப்படி பிரகாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நம்முடைய பிரகாசம் எங்கே? சத்திய வெளிச்சத்தை வாங்கிட்டோம், ஊரூரா போய் சத்தியம் சொல்கிறோம். ஊரூரா போய் சொல்லும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி, நீங்கள்லாம் ஒரே சபையாக இத்தனையாக இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம சொல்லக்கூடிய பதில்கள்லையே நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இருட்டில் இருக்கிறோமான்னு ஒரு சிலர் கண்டுபிடிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அந்த ஒளியை பாய்ச்சினார். அந்த ஒளி இப்போ நம்ம மேலே வந்திருக்கு.
அப்போ நாமளும் இப்போ என்ன குடும்பத்தில் ஜாயின் பண்ணிட்டோம்னா த ராயல் ஃபேமிலி. புரியுதுங்களா? ராஜரீக குடும்பம், ராஜரீக குடும்ப வாரிசுகள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அந்த ராஜரீக குடும்பத்தில் இணைகிறோம். மாம்சத்தில் இருக்கும் போதே இணைஞ்சிருக்கோங்கிற போது நாம் எந்த அளவுக்கு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். ஒளிங்கிறது மறுபடியும் திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். நம்ம மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்கிறது பெரிய விஷயம் அல்ல. அந்த சத்தியத்தின்படி நாம் நடந்து சில நல்ல காரியங்கள் மூலம் அந்த ஒளியை காட்டுறது, அதுதான் தேவன் நமக்குள்ள மகிமைப்படக்கூடிய அடையாளம். வெறும் சத்தியம் சொல்கிறதுனா சொல்லிட்டு போயிடலாம், அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்காது. ஏன்னா சத்தியம் வெளிப்படணும்னு தேவன் விரும்பிட்டார்னா அது யார் மூலமே வேணாலும் போயிடும். புரியுதுங்களா? சில ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க தேவன் நிமித்தமாக. படிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய புறஜாதிகள் ஆலோசனை சொல்கிறாங்க. தேவன் யாரை வேணாலும் பயன்படுத்துவார். ஆனால் நம்ம எதற்காக பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லும்போது இந்த பூமியில் கொஞ்ச நாள் நம் சத்தியம் பேசுகிறவர்களாக மாத்திரமல்ல, நம்ம நல்ல குணலட்சணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆவி எங்கே? அப்போ பரிசுத்த ஆவி என்கிற விஷயம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே நாம் ஆவிக்குரிய கண்களில் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறோமா? பாருங்க, அதே தான் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்டு அவரை பார்த்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சாயலும் மகிமைக்குரிய ஏன்னா அந்த ஒளி நம்ம மேலே பற்றுச்சு, ஒளி வந்தாச்சு, கட்டாயம் அது ஒளி கொடுத்துதா. கவனிக்கிறீங்களா? பாருங்க, அதைத்தான் சொல்லும் பொழுது ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாளுக்கு நாள் ஒளி பாய்ச்ச இந்த தேகம் மறுரூபமாக மாறணும். அது கடைசியாக தேவன் போலையே மாறிடும். இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கலாம். தேவன் போல் மாறிவிட்டால் மாற முடியுமானா மாற முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்றார் இல்லையா, என் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் சொன்னார் இல்லையா? என்ன மாதிரி இருங்கன்னு சொல்ல, எங்க அப்பா மாதிரி இருங்கன்னு சொன்னார். அப்ப தேவன் போல வாழ்கிறவர்களுக்கு இந்த பூமியில இடம் இல்லை. அவங்க இடம் எங்க இருக்கு? பரலோகத்தில் தான். தேவன் போல வாழுகிறவர்களுக்கு பரலோகத்தில் தான் இடம். அப்போ தேவன் போல வாழுகிறவர்களுக்கு இந்த பூமி இடம் கொடுக்காது. உடனடியாக இந்த பூமி அவர்களை விடுவித்து விடும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த பூமியை விட்டு அவங்க விடுவித்தாங்கன்னா விளக்கா இருக்கிறவர்கள் என்னவா மாறுவாங்க தெரியுமா? தானியேல் 12:3 வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நாளுக்கு நாள் தேவனை போல மாறுகிறவர்கள் இந்த பூமி இடம் கொடுக்காது, அவங்களை வெளியேற்றிடும். அப்படி வெளியேற்றும் போது விளக்காக வீட்டில் வெளிச்சம் கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் அவங்க அப்படியே பரலோகத்துக்கு ஏறி அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள். அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். விளக்காக இருக்கிறவர்கள் இப்போ என்னவா மாறிடுவாங்க? நட்சத்திரம் ஆயிடுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பவுல் எழுதினார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கோம். இப்போ நம்ம வந்தாச்சு, நாம் அவரோட சேர காத்திருக்கிறோம். எப்போ தான் சேருவோம் அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையுடைய செய்கையின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இப்போ நம்ம அற்பமான சரீரத்தில் இருக்கிறோம், தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ நாளாக இந்த சரீரத்துக்குள்ள ஒளி அதிகமாக ஆகும்போது இந்த விளக்கு அதிக ஒளி பட்டு இது ஒரு நட்சத்திரமாக மாறிடும். உலகத்திற்கே அது ஒளி கொடுக்கும். இதையத்தான் மத்தேயுவில் சொல்றார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ நம்ம சொல்ற சத்தியத்தை கண்டல்ல, சத்தியத்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, அது நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், காட்டக்கூடிய தேவ குணலட்சணங்கள்,
சின்ன சின்ன விஷயத்தில் கூட அப்படி காட்டும்போது அதைய பார்த்து உலக ஜனங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம். எப்போன்னா அவருடைய ராஜ்யத்தில். அப்படி மகிமைப்படுத்துறதுன்னா அதுக்கு முக்கியமாக ஒன்று வேணும் இல்லையா? உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையவே தேவன் வெளிச்சம் போட்டு காட்டுவார், வெளிச்சமாக்குவார். உலக ஜனங்கள் தேவனுக்குள்ளே வருவார்கள். எவ்வளவு பெரிய மேன்மையான அழைப்பு! இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.